ஏண்டா கோகுலு, அவன் தான் ஜிடி வந்து அவனே ஸ்லோகன்ல ஆவாதே ஆவாதேங்கிறான். 200 அடிச்சா எங்களுக்கு ஆவாது, 200 அடிச்சா ஆவாதுன்னு அவனே சொல்லும் போது அந்த 190 200 அடிச்சிருந்தா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். என்ன ஏன்னா இது வந்து திஸ் வாஸ் லுக்கிங் வெரி பெத்தட்டிக். என்னன்னா 79 ஃபார் 2 சம்திங் எக்ஸாக்டா அந்த அந்த ரேஞ்ச்ல இருந்து 92 ஆட் ரன்ஸ்க்கு 6 விக்கெட்ஸ் விடுறதுலாம் வந்து ரொம்ப ஹாரிபிளா இருந்தது. அவங்க பவுலிங் நல்லா போட்டாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் ஐ திங்க் வேற ஏதாவது மேபி பெட்டரா ஆடி இருக்கலாமோன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஒரு கான்ட்ரவர்ஷியல் கேட்ச், அது அவுட்டா நாட் அவுட்டாங்கிறது ஒரு பெரிய டிஸ்கஷன். ஐ திங்க் விராட் கோலி வாஸ் வெரி, என்ன சொல்றது, ஹி வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். ஏன்னா அது வந்து இட் லுக் லைக் பால் வாஸ், என்ன சொல்றது, அந்த அவர் கையை இப்படி வச்சிருந்தார், இப்படி வச்சிருந்தா கூட ஓகே, இப்படி இருந்ததுனால அந்த பால் கிராஸ்ல பட்டுதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. ஸோ மேபி அது விக்கெட்டா இல்லைன்னா ரஜத் பத்திதர் இருந்திருந்தாருன்னா குட் ஹவ் பீன் அ டிஃபரண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். தேர் வேர் லாட் ஆஃப் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். இங்க ரஷீத் கான் நல்லா போட்ட விக்கெட் எடுத்தாரு, அர்ஷத் கானுக்கு விக்கெட் விழுந்துச்சு, ரபடா வந்து, அதுவும் இந்த ரபடா ஓவர் விராட் கோலி 5 4 அடிச்சதெல்லாம் வந்து சூப்பர், எல்லாமே ஒன்னொன்னு சூப்பர் ஷாட்ஸ். அந்த என்ன சொல்ற ஃபேஸ் ஆஃப் த பேட் ஓபன் பண்ணி பின்னாடி ஒன்னு அடிச்சாரு பத்தி இந்த சைட்ல, அதுவா இருக்கட்டும், இல்ல வந்து ஐ திங்க் மிட் விக்கெட் ரீஜன்ல ஒன்னு அடிச்சதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. அதை பார்க்கும்போது 200 ஆன் கார்ட்ஸ்ங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் சம்வேர் தே லாஸ் த ட்ராக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் 150 நமக்கு தெரியும் ஜிடிக்கு வந்து இட் இஸ் அ கேக் வாக். அண்ட் ஹெசல்வுட், இவரு நம்ம சுப்மன் கில் ஹேசல்வுட் டேக் ஆன் பண்ண விதம், எப்பா எப்பா எப்பாதோ அந்த ஐ திங்க் அந்த இன்சைட் அவுட் அடிச்சாருன்னு நினைக்கிறேன், 6, அந்த இன்சைட் அவுட் 6 இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி அடிச்ச 4 இருக்கட்டும், எல்லாமே கிளாசிக்கல் ஹிட்டிங். அதான் மேபி ஐ திங்க் திஸ் வாஸ் நாட் யர் டே. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆனா என்ன சொல்றது, 2 விக்கெட் எடுத்துட்டாரு. நீ அவர் இருக்கக்கூடாது சொன்ன, பட் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அது எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கா இல்ல தோத்துட்டான்னு வருத்தமா இருக்கா? சோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்ஸ்? மீன்ஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட் விக்கெட் எடுத்ததுனால அந்த சந்தோஷத்தை பத்தி சொன்னேன். பட் ஓவரால் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? இவங்க வந்துட்டு எதுக்கு வந்துட்டு இவ்வளோ அவசரப்பட்டு ஏன் வந்து ஒரு பவர் பிளேக்கு அப்புறம், சரி பவர் பிளே வரைக்கும் வந்துட்டு 59 ரன்ஸ், நான் 60 ரன்ஸ் எதிர்பார்த்தேன், 59 ரன்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, அவர் ஜேக்கப் பெத்தல் போயிட்டாரு. பட் இவங்க ஏன் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் அதே ஒரு மொமெண்டம் எடுத்துன்னு போனோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஹிட்டிங் அக்ராஸ் த லைன் ஏன் கண்டினியூஸா அப்படியே அடிக்க போனாங்கன்னு அது ஒண்ணு புரியல. ஏன்னா இது 2வது வாட்டி நடக்கிறது. அப்படியே ஒரு 100 ஃபார் 6 அந்த போன கேம்ல இருந்தாங்க. இப்போ இந்த கேமும் வந்துட்டு இன்னும் இந்த கேம் இன்னும் கொஞ்சம் மோசம். அண்ட் ஜிடிக்கு வந்து இன்னும் பெட்டர் போலிங், தே ஹேவ் அ பெட்டர் போலிங். அந்த ஒரு கேட்ச் மட்டும் ஐ 100% ஃபெல்ட் இட் வாஸ் ஆர்சிபி வேர் ராப்டு. அந்த ஒரு கேட்ச், ஏன்னா அது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல மட்டும் இல்ல, அவர் எந்திரிச்சுக்கும் போது கூட அவர் வந்துட்டு அந்த சப்போர்ட் வச்சுதான் எந்திரிச்சாரு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவரு கண்ட்ரோல் மட்டும் இல்ல, பட் when he got up வந்துட்டு அது பால் வாஸ் கிளியர்லி டச்சிங் த கிரவுண்ட் மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வந்து ஐ ஃபெல்ட். பட் at the end of the day அது வந்து really doesn't matter, that is umpire's call. அதுக்கப்புறம் ஈவன் டேவிடா இருக்கட்டும், இல்ல கிருணால் பாண்டியா, இல்ல கொஞ்சம் அந்த ஒரு கன்சாலிடேஷன் தெரிஞ்சது கிருணால் பாண்டியா கிட்டயும். அதுக்கப்புறம் இவங்க திருப்பி வந்துட்டு அந்த இம்பாக்ட் சப் பேட்டிங்லயே இறக்கிட்டாங்க, அது ஓகே. பட் ஆனா இட் வாசன்ட், அது எதுவுமே நம்பர்ஸா ரிஃப்ளெக்ட் ஆகல. புவனேஸ்வர் குமாரும் வந்துட்டு கொஞ்சம் அவரு அடிச்சாரு. ஸோ பட் ஐ ஃபெல்ட் மேட்ச் வாஸ் ஓவர் பை தென். அண்ட் இவங்க வந்துட்டு ஒரு 170 அப்படின்னு ஒரு எய்ம் பண்ணிட்டு அடிச்சிருந்தாங்கன்னா, பட் தட் தே ஷுட் ஹவ் டன் பிஃபோர் இட் செல்ஃப். ஒரு டேவிடும் இதுவும் இருக்கும் போதே வந்து இவங்க இது பண்ணிருக்கணும். ஜஸ்ட் ஹிட்டிங் அக்ராஸ் த லைன் என்ன ஒரு ஓவர், ஈவன் அவங்களுக்கு பட்டாலுமே ஒரு ஓவர்ல ஒரு 24 ரன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ. பட் அதுக்கப்புறம் கூட வந்துட்டு யூ ஸ்டில் ஹேவ் 5 or 6 overs. அது ஏன் வந்துட்டு அந்த கொஞ்சம் இதா யோசிக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. மேபி அவங்க வந்துட்டு அந்த பேட்ஸ்மேன் ஒரு 20-25 பால்ஸ் கூட ஆட முடியாதுன்னு யோசிக்கிறாங்களான்னு தெரியல. அது வந்து நல்லா பேட்ல பட்டாதான் ஆடுவாரா? இப்ப டேவிட் வந்துட்டு அந்த சென்னைக்கு அகேன்ஸ்ட் ஆடினார்ல கொஞ்சம் மேட்சஸ் முன்னாடி, அந்த மாதிரி ஒரு நல்ல பால்ஸ் பட்டாதான் ஆடுவாரா, நிறைய பால் ஆடுவாரா? இவங்க வந்து 10 ஒரு ஷார்ட் இன்னிங்ஸ், ஒரு 10 பால் 28, அதுக்கு தான் அவங்க எய்ம் பண்ணி ஆடுறாங்களான்னு தெரியல. பட் ஆனா இது கொஞ்சம் வந்துட்டு எனக்கு சாம்பியன்ஷிப் வின்னிங் சைடு இந்த மாதிரி ஆட மாட்டாங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதாவது இட்ஸ் நாட் ஜஸ்ட் குவாலிஃபைங் ஃபார் பிளே ஆஃப், அது கோல் கிடையாது, பேக் டு பேக் கப் அடிக்கணும். அது தட் இஸ் தி எய்ம். அந்த மாதிரி ஒரு டீம் வந்துட்டு இந்த மாதிரி ஆடுறது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சி ரொமாரியோ ஷெப்பர்ட் பத்தி வந்துட்டு அது மோஸ்ட்லி இன்னும் ஒரு 2 கேமுக்கு அவர் ஓடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு, ஹோல்டருக்கு ஒரு நல்ல யார்க்கர் போட்டாரு. சோ இன்னைக்கு அதுவே கொஞ்சம் வந்துட்டு ஒரு பெட்டரா 2 போட்ட கேம். மாதிரி இருந்தது அவர் பவுலிங்லேயே பார்க்க. ரன்ஸ் ஆமா, ஓகே, அதுதான் ரன்ஸ் வந்துட்டு இருந்தது. கண்டினியூஸா கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் ஹேசல்வுட் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு போன கேமோட ஒரு அவங்க 2 பேருமே போன கேமோட போதையில இருக்காங்கன்னு நினைக்கிறேன், போத் புவி அண்ட் ஹேசல்வுட். இல்ல சோ நம்ம புவி 3 விக்கெட் எடுத்தாரு.
மூணு விக்கெட் எடுத்துட்டாரு. பட் ஹேசல்வுட்டுக்கு கொஞ்சம் அந்த இது இருந்தது. ஸோ அந்த ஒரு விராட்டோட அக்ரெஷன் ரொம்ப நல்லா இருந்தது. கில்லோட கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறம். பட் ஓவரால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா வந்துட்டு, we can afford to lose even one more game because the qualifying is one thing, qualifying top 2 is the other thing, but the most important thing more than these two is to win the championship. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இவங்க வந்துட்டு இன்னும் ஒரு ஃபியூ திங்ஸ் ட்வீக்ஸ் பண்ணணும். இந்த ஒரு பிளேயிங் 11ல இருந்து தி அதர் பர்சன் ஹூ இஸ் பர்ஃபார்மிங் இஸ் ரஷிக் சலாம். அவர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஓவர்ஸ் போடுறாரு. ஹி இஸ் ஆல்சோ டேக்கிங் விக்கெட்ஸ் அண்ட் இஸ் லிட்டில் பிட் எக்கனாமிக்கல். ஈவன் ஒரு 2 ஓவர் அடி வாங்கினாலும் இஸ் கமிங் அண்ட் போலிங் தட் எக்கனாமிக்கல் ஓவர். ஸோ பட் ஆனா அதர் தென் அவரை தவிர வந்துட்டு மங்கேஷ் யாதவ் சுத்தமா ட்ரை பண்ணல இவங்க. அண்ட் வெங்கடேஷ் ஐயரும் வந்துட்டு இந்த கேம் அவரு he had that opportunity but it is also difficult sitting in the bench for so many matches. டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீ அதை ரெப்ளிகேட் பண்ணோம்னா வந்துட்டு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நான் வெங்கடேஷ் ஐயரையும் ரொம்ப குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ஒரு பாதி டோர்னமெண்ட்டுக்கு மேல உட்காந்துட்டு இருந்தாரு. அப்புறம் திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கேம்ல விக்கெட்ஸ் போனதுக்கு அப்புறம் அவர் ஆடுன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இவங்க வந்துட்டு அந்த ஒரு மங்கேஷ் யாதவ் வந்து ஏன் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண மாட்டேன்றாங்கன்னு அது புரியல. தே ஷுட் டெஃபினெட்லி கிவ் ஹிம் அ சான்ஸ். அது வந்துட்டு யூ கான் பி லைக் இப்போ ஒரு 14 இல்ல 16 பாயிண்ட்ஸ் ஒரு கேம் ஜெயிக்கணும் ஃபார் டாப் 2 இல்ல வந்துட்டு தேர்ட் பொசிஷன் வந்து ஆர்சிபி தேர்ட் பொசிஷன் வந்தாங்களே நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா தான் இருப்பேன். ஸோ அந்த ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்து நின்னாங்கனாலே டிசப்பாயிண்டட். அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். தே ஷுட் பி 18 or 18 above. ஸோ அந்த இதை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த எல்எஸ்ஜி ஒரு கேம் இருக்கு, கேகேஆர் கேம் இருக்கு, அந்த பஞ்சாப் அண்ட் இது எஸ்ஆர்ஹெச் கூட ஒரு கேம் இருக்கு. ஸோ இந்த 2 கேம்ல வந்துட்டு யூ ஷுட் நாட் பி லாஸ்ட் 2 கேம்ல வந்துட்டு ஒரு கேம் ஜெயிச்சாகணும்னு வந்துருச்சுன்னா இட் பிகம் டூ மச் ப்ரெஷர் அந்த டாப் 2 வரதுக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் எண்ட் ஆஃப் த டே அவரும் வந்துட்டு ரஜத் படிதரும் வந்துட்டு டாஸ் ஜெயிச்சோன்னு போலிங் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. இவங்க பேட்டிங் பண்ணிட்டு ஆனா இவங்க பேட்டிங் பண்ணி டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் ஆடி இருக்காங்க. பட் தே ஸ்டார்டட் ஆஃப் வெரி வெல். பட் பவர் பிளேக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு கன்சாலிடேட் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா 190 அடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஸ்கோரையே 150கே வந்துட்டு இவங்க 6 விக்கெட் போச்சு ஜிடிக்கு. ஸோ இவங்க வந்து 190 அடிச்சிருந்தாங்கன்னா அந்த டெவாட்டியாவையும் இவரையும் தூக்கிருக்கலாம். ஹோல்டர் அவுட் ஆயிட்டாரு. பட் டெஃபினட்டா அந்த ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். பவர் பிளேல அப்போ கூட 190 அடிச்சிருந்தாங்கன்னா கில்லு, பட்லர், சாய் சுதர்ஷன் வந்துட்டு நல்லா சூப்பரா ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. பட் விக்கெட்ஸ் விழுந்ததுக்கு அப்புறம் ஐம் ஷுர் ஆர்சிபி வந்துட்டு ஈவன் சுரேஷ் சர்மாவும் அந்த ப்ரெஷர்ல வந்துட்டு இன்னும் நல்லா விக்கெட் எடுத்திருப்பாரு. கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஹோப்ஃபுல்லி தேல் கம் பேக். ஜிடிக்கு வந்துட்டு வெரி வெரி குரூஷியல் விக்டரி இது. அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அவங்க போன வாட்டி சின்னசுவாமியில தோத்தாங்க ஆர்சிபி கூட. பட் இந்த கேம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப குரூஷியல் விக்டரி. அகேன் அவங்களும் வல்னரபிள். அந்த ஒரு 150 டார்கெட்டை வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு டாப் ஆர்டர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 3 விக்கெட்ஸ் டவுன் சேஸ் பண்ணாம இவங்க வந்துட்டு இவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இட் இஸ் அவங்க வந்துட்டு இட் இஸ் அலாம் பெல்ஸ் தான் அவங்களுக்கும். அது வந்து தெரியாத விஷயம் இல்லை. நம்மளும் நிறைய பேசியிருக்கோம் ஜிடியோட இதை பத்தி. பட் ஆனா போலிங்ல சூப்பரா போட்டாங்க ஜிடி. அவங்க தான் வந்துட்டு ஒரு பிரேக் த்ரூவே கொடுத்துட்டு இது பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு டெஃபினட்டா இது பண்ணணும். ப்ராப்பரா 5 bowler யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ பிரில்லியன்ட் ஃப்ரம் ஜிடிஸ் பெர்ஸ்பெக்டிவ். அதுவும் ஜிடில பார்த்தோன்னா நம்ம ஜேசன் ஹோல்டர் வந்து இன்னைக்கு வந்து தூணிலும் இருப்பாண்டி துரும்பிலும் இருப்பாண்டிங்கிற மாதிரி 3 கேட்சு 2 பவுலிங் போட்டதுல 2 விக்கெட்டு. ரைட் ஹேண்ட் அடிச்சா இந்த சைட்ல நிக்கிறாரு ஷாட்ல, இங்க பார்த்தா லெஃப்ட் ஹேண்டருக்கு இந்த சைட்ல நிக்கிறாரு. அப்புறம் அந்த ஒரு ரஜத் பத்திரோட கான்ட்ரவர்சியல் கேட்ச் எங்க பார்த்தாலும் அவரே இருந்தாரு இன்னைக்கு ஃபீல்ட்ல. பேட்டிங் அந்த மாதிரி அடிச்சு கொடுப்பாருன்னு பார்த்தா பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த வந்து ஒரு 6 எல்லாம் அடிச்சாரு. பட் அதனால ஹி வாஸ் நாட் ஏபிள் டு கேரி தட் மொமெண்டம் பேட்டிங்ல. வெரி குட் ஃப்ரம் ஹிம். அந்த ஐ திங்க் அந்த ரஜத் பத்திரோட கேட்சுக்கு அப்புறமே அவரு அடுத்த ஓவரே பவுலிங் இமீடியட்டா போட வந்தாரு. அந்த கான்பிடன்ஸ்லயே என்னன்னு தெரியல. அந்த ஜிதேஷ் சர்மாட்ட அந்த ஒரு கேட்ச் சூப்பர் நல்ல பால் அது. என்னன்னா இன்னொன்னு நம்ம ஜிதேஷ் சர்மா பத்தி பேசுனதுனால ஜஸ்ட் எனக்கு டக்குன்னு அவர் ஒரு கேட்ச் வேற குரூஷியல் கேட்ச் மிஸ் பண்ணாரு அவரு ஜிதேஷ் சர்மா. அண்ட் அவரு பேட்டிங்ல அவரும் கொஞ்சம் இந்த சீசன்ல சுத்தமா எதுவும் வரல. இன்னைக்கு வந்து நல்ல பால் தான். பட் அது மேபி இன்னும் பெட்டரா ஆடி இருக்கலாமோன்னு நான் ஃபீல் பண்ணேன். அது ரொம்ப நல்ல பால் பட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பால்னு சொல்ல முடியாது. அது இட் இஸ் நாட் அன் அன்பிளேபிள் பால் டு விச் ஹி வில் கெட் அவுட் அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் எ வெரி குட் பால். அது ஆட போனா அவுட் தான் ஆவாங்க. அது தட் இஸ் நேச்சுரல். பட் ஹி குட் ஹவ் பிளேட் பெட்டர்ல. ஏன்னா வி நோ ஹிஸ் கேலிபர். அந்த கேலிபருக்கு இந்த சீசன் வரல அவரு. அதுதான் ப்ராப்ளம். ஆமா இல்ல அவர் போன வாட்டி கூட வந்துட்டு அந்த ஒரு டவுட் இருந்தது. அவர் நல்லா ஆடினாரு. அந்த ஒரு
மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் கேம் அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி வந்துட்டு அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. 80 ரன்ஸ் மேல அடிச்சாரு. கொஞ்சம் லக்கு கூட இருந்தது, பட் ஆனா அதர்வைஸ் அவரு அது சூப்பரா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அந்த கான்பிடன்ஸ்ல அப்புறம் தான் அவங்க வந்துட்டு குவாலிஃபை ஆகி அவங்க ஃபைனல்ஸ் ஒரு டாப் 2 வந்துட்டு அவங்க ஃபைனல்ஸ் போறதுக்கு கப்பு ஜெயிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இதா இருந்தது. ஐ ஃபீல் there is one innings from him. இட்ஸ் அரவுண்ட் த கார்னர். அது வந்து இப்போ வருதா இல்ல கொஞ்சம் லேட் இந்த பிளே ஆஃப் முன்னாடி வருதா, பட் டெஃபினட்டா ஒன் இன்னிங்ஸ்ல ஐ திங்க் அவர் வந்துரும்னு நினைக்கிறேன் ஜிதேஷ் சர்மா வந்து. இன்னொன்னு வந்து என்னன்னா, இவங்க கொஞ்சம் வந்துட்டு பட்டிதர் வந்ததுக்கு அப்புறமே பட்டிதரும் வந்துட்டு ரொம்ப இன்டென்ட் காட்டுறாரு, அந்த ஒரு இன்டென்ட் காட்டுறாரு, பட் கொஞ்சம் அதை செக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 20 ஓவர்ஸ் கேமை வந்துட்டு இவங்க வந்துட்டு மேஜர் பேட்ஸ்மேனே வந்துட்டு ஒரு 15 ஓவர்ஸ்க்குள்ளேயே அவங்க எல்லாரும் போயிடுறாங்க. இது ரெண்டாவது வாட்டி பாக்கிறதுனால தான் சொல்றேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது கூட நான் வந்துட்டு சரி ஓகே நீங்க 200 அடிச்சாங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இந்த மாதிரி பொசிஷன்ல இருந்து 200 அடிச்சாங்க. பட் இந்த வாட்டியும் நான் வந்துட்டு அரௌண்ட் 190 அடிச்சிருந்தா கூட போதும் தான் நினைச்சேன் ஆரம்பத்துல. ஏன்னா இதே இதுல வந்துட்டு ஜிடி அப்படிதான் ஜெயிச்சாங்க. they were also able to defend. So அந்த ஒரு விதத்துல தான் நினைச்சேன், பட் it wasn't the day. And அவங்க டாப் 3 வந்துட்டு ஜிடி கேட்க சொல்லவே தேவையில்லை. அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஐ திங்க் 70% ஆஃப் த ரன்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஜிடிக்கு வந்து டாப் 3 வந்துட்டு 70% ஆஃப் த ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் அந்த பிளேயரோட ரெப்புடேஷன்லேயே தெரியும், அதாவது அந்த டாப் 3க்கு அப்புறம் வர பிளேயர்ஸோட ரெப்புடேஷன்லேயே தெரியும். ஈவன் ஷாருக் கானும் இவருமே வந்துட்டு ஒரு 2 சீசனாவே ஃபார்ம்ல இல்ல. ஸோ வாஷிங்டன் சுந்தர் போன இது நல்லா ஆடினாரு, இந்தையும் ஒரு 1 or 2 கேம்ஸ் ஆடி இருக்காரு, பட் அன்பார்ச்சுனேட்லி இது பண்ண முடியல. பட் தேர் ஹெவி டாப் ஆர்டர் டிபெண்ட். இல்ல நீ ஷாருக் கானை பத்தி சொன்னதுனால நான் ஜஸ்ட் அந்த ஸ்டாட் இன்னைக்கு போடும்போது பார்த்தேன், 64 இன்னிங்ஸ் ஏதோ 700 ரன்ஸ் தான். அதை பார்க்கும்போது எப்பா ஷாருக் கான் நீ இவ்வளவு பெரிய ஸ்கேமரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் போற இடத்துல ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நம்ம என்ன சொல்றது, ஹீ நீட் டு ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டார்ட் பிளேயிங். இவர் இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா லைக் இன்னும் மேக்ஸிமம் 1 or 2 சீசன்ஸ் போக முடியும், அதுக்கப்புறம் வந்து காணாம போயிடுவாரு. we have seen lot of players get away like this. so அது ஆகாம இருக்கணும். if he needs to stay relevant கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கணும். அவரு எனக்கு தெரிஞ்சு நான் 2 இல்ல 3 சீசனாவே அவர் அடிச்சு நான் பார்க்கல. ஏதோ ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிப்பாரு, அந்த ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிச்சதை வச்சு ஃபுல் சீசன் வந்து ஆஹா ஓஹன் பேசிட்டு அப்புறம் காணாமல் போயிடுவார். அந்த மாதிரி இருக்கு. அவர் நல்லா அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிற பிளேயர், அதனாலதான் இன்னும் அவரை ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அந்த எபிலிட்டிக்கான ரிசல்ட்ஸ் வந்து அவர் காமிக்க ஆரம்பிக்கணும். he needs to step up. சேம் திங் அப்ளைஸ் ஃபார் இவர் தெவாத்தியாக்குமே சரி. இன்னைக்கு அடிச்சாரு, லுக்ஸ் லைக் he is getting back to the rhythmங்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம். பட் இன்னும் பெருசா மீன்ஸ் அடுத்தடுத்த மேட்ச்ல இன்னும் பெருசா கன்வெர்ட் பண்ணி வந்தாகணும். ஏன்னா குரூஷியல் ஜங்க்சர்ஸ்ல இந்த மாதிரியான இன்னிங்ஸ் இருந்தாதான் வந்து ஜிடி வில் கோ. அந்த 150க்கும் 180க்கும் டிஃபரன்ஸே வந்து ஷாருக் கான், ராகுல் தெவாத்தியா, வாஷிங்டன் சுந்தர், ஈவன் ரஷீத் கான் அவரும் எபிலிட்டி இருக்கக்கூடிய பவுலர்னால ஹீஸ் ஹேவிங் எபிலிட்டி டு ஹிட் பிக் சிக்ஸஸ். ஸோ இவங்கெல்லாம் ஸ்டெப் அப் பண்ணாதான் இந்த 150 வந்து 190 200 கன்வெர்ட் ஆகிறதுல இருக்கு. So we'll see if they are able to do it. And எனக்கு இன்னொரு கொஸ்டின், இப்போ நம்ம பவுலிங்ல பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம் புவியன் ஹேசல்வுட் 3 ஓவர் முடிச்சிருவாங்க. பட் ரன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால விக்கெட்ஸ் விழுந்துட்டு இருந்ததுனாலயா ஏன் இமீடியட்டா வந்து ஹேசல்வுட் அண்ட் புவி ஓவரை கம்ப்ளீட் பண்ணாரு இமீடியட்டா ஆஃப்டர் 10th ஓவர் முடிச்ச உடனே? ஐ திங்க் 9th அந்த ஒரு crucial they wanted ஒரு இன்னொரு 1 more wicket or 2 more wickets. அதுதான் அந்த ஒரு பிரஷர் வந்துருச்சுனாலே வந்துட்டு இதாகும். பட் you should give it to GT that they took completely Hazelwood they took down. அது வந்து you should definitely give it to him. அவரு கில்லா இருக்கட்டும், கில் தான் சூப்பரா அடிச்சாரு. சோ அந்த ஒரு ஜங்ஷருக்கு அப்புறமே 6 ஓவர்ஸ்க்கு அப்புறமே தெரிஞ்சிருது தட் இந்த கேம் வந்துட்டு இஸ் கோயிங் ஃபார் ஜிடி தான். என்னதான் வந்து அவங்களுக்கு ஒரு டாப் ஆர்டர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கூட, பட் ஆனா அவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே கில்லும் க்ளோஸ் டு 300 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. சோ அதுலயே வந்து தெரிஞ்சிருச்சு தட் திஸ் கேம் இஸ் அவுட் ஆஃப் ஆர்சிபிஸ் ஹேண்ட்ஸ். ஒரு பெரிய மிரக்கல் 1 ஓவர்ல 3 விக்கெட்ஸ் அந்த மாதிரி, அதுக்காக தான் சுயாஸை வந்துட்டு கண்டினியூஸா போட்டுட்டு இருந்தாங்க அந்த ஒரு கூகுளிக்காக அண்ட் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக. சோ பட் அவரும் வந்துட்டு இவரும் டெவாட்டியாவும் சூப்பரா ஆடிட்டாரு சுயாஷா. சோ அவர் அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சுட்டு அதுவும் வந்துட்டு ஃபுல் கண்ட்ரோல் இல்ல ஷாட்ல, பட் ஆனா அதுவும் 4 போயிடுது. சோ இந்த மாதிரி சின்ன விஷயம் தான். டெஃபினட்டா ஐ ஃபீல் இந்த மாதிரி ஒரு the way they approach the game வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கேம்ஸ்ல வந்துட்டு இவங்க வந்துட்டு பிகாஸ் they are afford to lose, அதனால இவங்க ஆட்டிடியூட் அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி I'm not wrong. சோ அது அந்த ஒரு இதுக்காக தான். ஏன்னா ஒரு குரூஷியல் கேம்ல அவங்க இந்த மாதிரி ஆர்சிபி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் see லைக் இப்போ அடுத்தடுத்த மேட்சஸ் எப்படி. ஏன்னா இப்போ இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் நம்ம சொல்லல, எல்லாருமே 7 மேட்சஸ் முடிச்சிட்டாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஐ திங்க்
ஆர்சிபி ஆல்ரெடி ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. பட் இப்போ பஞ்சாப்லாம் வந்து 7 மேட்ச் தோக்காம கரெக்டா இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து தோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ரிப்பீட் பண்ண மிஸ்டேக்கை மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ல மறுபடியும் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றாங்க. ஸோ இந்த க்ரூஷியல் ஜங்ஷன்ல இந்த மாதிரி நடக்கிறது வந்து டேபிள எப்படி வேணா புரட்டி போடலாம். மொமெண்டம் லூஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா பஞ்சாப் இதெல்லாம் ப்ரீவியஸா பண்ணிருக்காங்க. அஸ்வின் கேப்டன்சில இருந்தபோது ஃபர்ஸ்ட்ல 6 மேட்ச் ஜெயிச்சு செகண்ட்ல எதுவுமே ஜெயிக்காம கடைசியில் குவாலிஃபை ஆகாம போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பாஸ்ட்ல பார்த்திருக்கோம். ஹோப் அந்த மாதிரி எதுவும் ஆகாம எல்லா டீம்ஸும் மொமெண்டம் கண்டினியூ பண்ணி அப்படியே போவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி இருக்கும்னு. இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட். இப்போ நம்ம அடுத்து நம்ம ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் அப்டேட் முடிச்சுட்டு நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷனை பேசிட்டு நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதான் இப்போ நீயும் பாலாவும் வந்து ஆர்சிபி சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ஜிடி சொல்லியிருந்தேன். நான் வந்து டு பி வெரி ஃப்ராங்க், நான் வந்து நீங்க 2 பேர் ஆர்சிபி சொன்னதுனால நான் ஜிடி சொன்னேன்னு தான் சொன்னேன். பட் லக்கிலி ஜிடி ஹஸ் ஒன். அதான் இப்போ இருக்கிற ஸ்கோர் அப்டேட் என்னன்னா வந்து yourself 25, பாலா வந்து 19, நான் வந்து 23. இதுதான் இப்போ இருக்கிற அப்டேட். நாங்க இந்த ஸ்கோரை வந்து ஸ்கிரீன்லயும் போடுறோம், நீங்க பாத்துக்கோங்க. அடுத்த மேட்ச் பார்த்தோன்னா கோகுல், இப்போ வந்து ராஜஸ்தான் இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் டிசி அவங்களோட ஹோம்ல. டிசி வந்து தே ஆர் கமிங் பேக் ஆஃப்டர் தட் வர்ஸ்ட் டிஃபீட். ஆர்சிபி கூட ஒரு மோசமான டிஃபீட்க்கு அப்புறம் வராங்க. ஆர்ஆர் இஸ் ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த கேம் எப்படி இருக்க போது? வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்? ஹூ ஆர் யுவர் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்? ஆர்ஆருக்கு வந்துட்டு ஹோம் கேமு. ஸோ டெஃபினட்டா நான் வந்து ஐல் கோ வித் ஆர்ஆர் தான். ஈவன் ரயன் பராக் வந்துட்டு அவர் இப்போ ஸ்காப்ட் ஒன் ஹெவி ஃபைன் அவர்னால அதுவே வந்துட்டு அவர் மோட்டிவேஷனா எடுத்துன்னு ஐ ஹோப் ஆஃப் ஃபீல்டு இருக்கிறத வந்து அவர் ஆன் ஃபீல்டில் காட்டுவாருன்னு நான் நினைக்கிறேன். டானோவன் ஃபெரரா செம இன்னிங்ஸ் போன இது. ஸோ அவரும் சூப்பரா ஆடி இருக்காரு. வைபவும் வந்துட்டு செமையா ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஐ ஃபீல் வந்துட்டு அதனால தான் நான் ஆர்ஆர் சொல்றேன். டிசி வந்துட்டு ஒரு கேம் வந்துட்டு போலிங் செட் ஆல, அதனாலேயே அவங்க போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. திருப்பி அப்போ பேட்டிங் செட் ஆல. ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இட்ஸ் கோயிங் டு பி ஒரு பெரிய டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் தான். ஏன்னா இதுதான் குரூஷியல். இந்த நெக்ஸ்ட் ஒரு 2 கேம் குரூஷியல். இந்த கேம் இன்னும் குரூஷியல் டிசிக்கு. ஏன்னா இன்னைக்கு ஜிடி ஜெயிச்சதுனால அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் டாப் 5 அண்ட் பாட்டம் 5 வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. 2 கேம் டிஃபரன்ஸ் வந்து இப்போ ஒரு கேம் ஆயிருக்கு. இப்போ இந்த கேம் வந்துட்டு ஆர்ஆர் அண்ட் டிசில டிசி ஜெயிச்சாங்கன்னா இட்ஸ் அகெயின் கோயிங் டு பி க்ளோஸ். பட் அது ஆர்ஆர் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஹோம் கேம் வேற. ஸோ திருப்பி வந்துட்டு எல்லாமே குரூப் வந்து கம்ப்ளீட்லி ஓப்பன் ஆயிடும். ஸோ அது வந்து ஹோப்ஃபுல்லி அது எண்டு வந்து ரொம்ப நடந்தா இன்னும் அது கொஞ்சம் கஷ்டம். பட் ஐ ஃபீல் ஆர்ஆர் வில் வின். அண்ட் என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்துட்டு நான் டானோவன் ஃபெரரா சொல்ல போறேன் ஃபார் ஆர்ஆர். அண்ட் டிசிக்கு வந்துட்டு ஐ திங்க் டேவிட் மில்லர் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நீ உன்னோட ப்ரெடிக்ஷனும் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நானும் ஆர்ஆர் தான் சொல்ல போறேன். ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஹவுஸ் அகைன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் ஹவுஸ் வருது. பாலாவும் வந்து ஆர்ஆர் தான் சொல்லியிருக்கேன், நானும் ஆர்ஆர் தான் சொல்றேன். அண்ட் லாஸ்ட் மேட்ச் என்னன்னா ஆர்ஆருக்கு வந்து ஐ திங்க் அவங்களோட மிடில் ஆர்டர் கன்சர்ன்ஸ் கொஞ்சமா என்ன சொல்றது, அதுக்கான ஆன்சர்ஸ் எழுதி டிக் மார்க் அடிக்க ஆரம்பிக்கிறாங்களோங்கிற ஃபீல் எனக்கு வருது. ஏன்னா வந்து இது ஜிடிக்கு ராஜஸ்தான் எல்லாருக்குமே வந்து டாப் ஹெவி மிடில் ஆர்டர் கன்சர்ன் இருக்குன்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். பட் அந்த ஹெட்மேர் ஃபார்ம் அவுட் ரன் அடிக்காம இருந்தது, அவர் வெளியே போயிட்டு ஃபெரரை வந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ராஜஸ்தானுக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸ் பூஸ்டா தான் இருக்கும். ஈவன் அந்த சுபம் துபே அவரும் நல்லா ஆடினாரு. மீன்ஸ் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து அவரும் ஃபெரரா கூட ஆடி நல்லா அடிச்சாரு. ஸோ ஐ திங்க் சம்ஹவ் அவங்க ப்ராப்ளம்ஸ் கொஞ்சமா சால்வ் ஆகுதுங்கிற மாதிரி தான் ஃபீல் வருது. அதனால தான் அண்ட் மோர் ஓவர் அவங்களோட ஹோம் கேமும் கூட. ஸோ ஐ ஆல்சோ ஃபீல் ராஜஸ்தான் வில் கம் விக்டோரியஸ். என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் அகெயின் நான் தெரியும், நான் அகெயின் ஐ கோயிங் டு ஸ்டிக் ஆன் வித் வைபவ் சூரியவன்ஷி. அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன் ராஜஸ்தானுக்கு. ஸோ ஐம் ஸ்டிக்கிங் ஆன் வித் சூரியவன்ஷி அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். இவங்க 2 பேர் தான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் டிசி சைட்ல சம்ஹவ் ஐ ஃபீல் கேஎல் ராகுல் அந்த 150க்கு அப்புறம் போன மேட்ச் ஹாரிபிள், அது ஃபுல் டீம். பட் அந்த 150யோட மொமெண்டமே இந்த மேட்ச்ல கண்டினியூ பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி சம்ஹவ் ஐ ஃபீல். ஸோ அதனால மை பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் இஸ் வைபவ் சூரியவன்ஷி, இவர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் டிசிக்கு வந்து கேஎல் ராகுல். அதான் வியூவர்ஸ், நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஆர்சிபிக்கு என்ன மிஸ்டேக் ஆச்சு, எப்படி என்ன மாதிரியான சேஞ்சஸ் அவங்க பண்ணணுமா, இல்ல இதே டீம் ஓகே தானா அப்படிங்கிற கருத்தை நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளைக்கு மேட்ச் ராஜஸ்தான் வர்சஸ் டிசில யார் வின் பண்ணுவாங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தா அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பியாண்ட் பவுண்டரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.